இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு கோதுமை பரோட்டாவும் அதுக்கு தொட்டுக்க பன்னீர் கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயிலேயே நம்ம கரம் மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுலேயே ஒரு 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான். அந்த பரோட்டாக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பரோட்டாவுக்கு வந்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு 2 பக்கமும் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அதையும் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு, கத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு கோடு கோடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொத்தமாக அதை சுருட்டி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பரோட்டா ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா 2 பக்கமும் லைட்டாக திரும்ப நெய் தடவிட்டு சும்மா எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சின்னா கொஞ்சம் லேயர்ஸ் கிடைக்கும். அதில் நான் வெங்காயத்தாள் வீட்டில் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வதங்கிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பரோட்டாவும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்கன்னா தனியாக பேஸ்ட்டு மாதிரி வரும். அப்புறம் சக்கை மாதிரி வரும். அந்த சக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா வடிகட்டி வச்சு கிளறி எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு, அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதை நல்லா போட்டு வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கவுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா இது கொதிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நான் வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிளேட்டில் ஒரு 2 பரோட்டா இந்த கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு